ஹே காய்ஸ், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ஒரு 4:30 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சோலோ ட்ராவலராக இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர் போக போகிறோம். என்ன காய்ஸ், தஞ்சாவூர் போகலாமா? ஸோ நைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, நம்மளும் அப்படியே இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே கிளம்பிட்டுருக்கேன். கொடையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். நைட்டு ஒரு மணி போல் பெரிய மழையாக பெஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் தூத்தல் தான் விழுந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் கிளைமேட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியலங்க. காலையில் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது, நைட்டு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. இப்போ நான் துணியெல்லாம் துவைச்சி காய போடவா வேண்டாமாங்கிற மாதிரி இருக்குதுங்க. சே, நாம் அப்படியே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப்புக்கும் வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் எதுவுமே வரவே இல்லைங்க. சரி, இன்றைக்கி ரொம்ப நேரம் நிற்கணும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஒரு பஸ் வந்துடுச்சு, 91. சரி, வந்தோடனே பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு போயிடலாமா இல்லை குரோம்பேட் போகலாமான்னு போனேன். சரி, குரோம்பேட்லேயே ஏறலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்லேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சேங்க. பிடிச்சி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்தே போகலான்னு சொல்லி போனவங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி அன்ரிசர்வில் போகிறனால நமக்கு வந்து சீட் வந்து எக்மோர்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாயிரும். சரி, எக்மோர்லேயே போய் நம்ம சீட்டு பிடிச்சி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெயினும் ரெடியாக இருந்துச்சு. சரி, அன்ரிசர்வ் கோச்சுக்கு அப்படியே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். போனதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோலாம் எடுத்தேன். மணி நேரம் பார்த்திங்கன்னா 6:51 தாங்க ஆச்சு. சரி, ஓகே, எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தா 7:45 தான் எடுப்பாங்க. சரி, அது வரைக்கும் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேங்க. உட்காந்து அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி சார்ஜ் வேறு குறைஞ்சிருக்கே, சார்ஜ் போடலாமே அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சில் சார்ஜ் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே வரலங்க. ஸோ அது வேறு கடுப்பாக போச்சு. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாமளும் அப்படியே எக்மோரை விட்டு கிடந்து போயாச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தாங்க பெஞ்சிருக்கு. செங்கல்பட்டு சரி, அதே மாதிரி நம்ம மேல்மருவத்தூர் சரி, இங்கிட்டலாம் ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிருந்துச்சு. போகிறப்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப பசிச்சதுனால அப்படியே ஒரு கடலையை சாப்பிட்டோம். அதே மாதிரி சமோசாவும் சாப்பிட்டோங்க. ஆனால் சமோசா வீடியோ நான் வந்து எடுக்க மறந்துட்டேங்க பசியில். சரி, ஓகே, அப்படியே விட்டுருவோம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். வேறு ஏதாவது விற்க வருதான்னு சொல்லி அப்படியே ட்ரெயினில் பார்த்துட்டே இருந்தோம். பட் ஆனால் பெருசாக ஒன்றும் விற்க வரல. கடலை, கொய்யாப்பழம் இந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி, கையெல்லாம் பிசு பிசாயிருமே, அப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்துச்சு. விழுப்புரத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறையா கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், மாதுளம்பழம், அதே மாதிரி இந்த இது சாத்துக்குடி, இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்கினா நம்ம வந்து கையெல்லாம் பாலாயிரும், அப்புறம் கை கழுவ போகணுமே அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடலை, அப்புறம் அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலும் ஓகே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவிர்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போய்கிட்டு இருக்க போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா கிராசிங் போட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் இங்கே கொஞ்சம் நேரத்தில் கும்பகோணம் வந்தோம். அப்புறம் கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கூட்டம்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ இறங்கவுமே பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்லா ஏசி கம்பார்ட்மெண்ட் மாதிரி, அந்த ஒரு ஆளே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி போச்சு. போகிற வழியில் இந்த ஆறுலாம் வந்து பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தது போகும்போது நாமளும் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இங்கே தஞ்சாவூரும் வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசிக்க கூட இல்லைங்க. எனக்கு வந்து என்னென்னா ஃபோன் சார்ஜ் நிற்கலையே, சரி சார்ஜ் போடலையே, சரி இப்போ எங்கேயாவது போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி போட்டப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, போட்டுருவோம் அப்படின்ட்டு ஸ்டேஷனில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே போட்டாச்சுங்க. போட்டதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு அப்படியே வெளியே வந்ததுதான் நான் வந்து மேப்பை பார்க்குறேன். ஐயோ, நம்ம போகிற ரூட் வந்து தப்பாச்சே அப்படின்ட்டு அதுக்கடுத்து பின்னாடி கூடி நான் வந்து போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அந்த பிரகதீஸ்வரர் கோயில் வந்து அப்படி அழகாக தெரிஞ்சுங்க கோபுரம் வந்து. சரி, அப்படியே போயிட்டே இருந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆள் நடமாட்டமே பெருசாகவும் இல்லைங்க. ஒரு 2-3 பேர் இப்படி தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் போகலாம், நம்ம தான் சோலோ ட்ராவலர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே வீராப்பாக நடந்து போயிட்டு இருந்தோம். போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோட்டில் போய் டச் ஆச்சு. போயிட்டே இருந்தப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜ சோழனோட அந்த இது இருக்குதுல்ல, மணிமண்டபம் இருக்குல்ல, அது வேறு தெரிஞ்சு. சரி, முதல்ல போய் நம்ம தஞ்சாவூரில் இருக்க புது மாலை போய் பார்ப்போம், அவ்வளோ ஹைப்பு தரானே நம்ம ஆஃபீஸ் மேட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோங்க. போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மால் தான். பட் ஆனால் அந்த ஊருக்கு இது வந்து ஓகேவான நல்ல ஒரு மால் தாங்க. ஸோ டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு பெரிய கொக்கெலாம் வச்சுருந்து நல்லாவே வச்சுருந்தாங்க இந்த மால் வந்து. இந்த மாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎஃப்சி, ஸ்பேரு, அதே மாதிரி நம்ம பீஸா ஹட்டு, அண்ட் அதே மாதிரி இங்கே தேட்டர்லாம் வேறு வச்சுருந்தாங்க. சரி, நம்ம படம் பார்க்கலான்னு தான் போகலான்னு தான் நினச்சோம். பட் ஆனால் டைம் கண்டிப்பாக பத்தாது, நைட்டு ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சின்ன யோசனை பிளிங்க் ஆச்சு நம்ம மண்டையில். ஓகே, அதுக்கடுத்து நம்ம போக வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ மாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஃபோன் வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் தான் சார்ஜ் போட்டிருந்தேன். சரி, டைம் ஆகிடுச்சே அப்படின்ட்டு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனனால சரி ஓகே, இங்கே மாலில் வந்து போடலாமேன்ட்டு
மாலில் ஒரு 20 நிமிஷம் போல் நின்னேன். ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சுங்க. போகிறப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சென்னை மால் மாதிரியே இங்கே நிறையா அந்த ப்ளே ஜோன் இந்த மாதிரிலாம் நிறையாவே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மால் வந்து டீசெண்டாகவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் தஞ்சாவூர் வந்து புதுசாக போகிறீங்க அப்படின்னா அந்த மாலும் போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா தாங்க இருக்குது. அண்ட் நிறையா ஃபோட்டோஸும் நீங்கள் போய் உள்ளே போய் எடுத்துக்கலாம். நாம் அப்படியே மாலை விட்டு வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த ராஜராஜ சோழன் மணிமண்டபம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் அதுக்கடுத்து நாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இது நான் வந்து மணிமண்டபம் இந்த ராஜராஜ சோழன் இது வந்து நான் பார்த்ததில்லைங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது வந்து பார்த்தேன். சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டுருந்தேன். போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச் பார்ட் 2 தாங்க இந்த ராஜராஜ சோழன் மணிமண்டபம். உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபாங்க. பட் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் தாங்க ஃபுல்லாக 2 தான் ஜோடியாக இருந்தாங்க. பட் நம்ம சோலோ ட்ராவலர் ஆச்சே ரொம்ப கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் அவங்களோட காதல் இதை வந்து கல்வெட்டில் பேர்லாம் பொறிச்சு வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் தஞ்சாவூரே அது தெரிஞ்ச மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பிரகதீஸ்வரர் கோயிலோட கோபுரமும் நல்லாவே தெரிஞ்சுங்க. நம்மளும் அப்படியே பார்த்துட்டே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராஜராஜ சோழனோட மியூசியம் வச்சுருந்தாங்க. இது 5 ரூபா போட்டிருந்தாங்க. பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் இது வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் நான் தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னா இதை போய் நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த மணிமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ராட்டினம்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறையா இதுக்கு எல்லாமே வந்து பெய்டு தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளமா யங்ஸ்டர்ஸும் விளாட்ற மாதிரியான இது ராட்டினங்களும் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. நாமளும் அப்படியே ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பார்த்து வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ராஜராஜ சோழனோட அந்த சிலையும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கம்பீரமாக இருந்தாப்புல இந்த சிலையை நம்ம வந்து பார்க்குறப்பவே ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வந்து கிளம்பலான்னு சொல்லி நானும் பார்த்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாமே வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் மணிமண்டபம் பார்த்திங்கன்னா இந்த வெளியூர்லேருந்து வந்து டூரிஸ்ட்டாக வந்திருப்பாங்க தெரியுமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே பார்த்து மழை கொஞ்சம் நின்னதுமே அப்படியே நம்மளும் வந்து நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம போகிறது வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ போகிறப்போ வந்து அங்கே பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வழியாக போகிறோம்னா 2 கிலோமீட்டர் போல் போட்டிருந்துச்சு. இந்த இதில் ஊருக்குள்ளே கூடி போகிறோம் அப்படின்னாலுமே 2 கிலோமீட்டர் தான் போட்டிருந்துச்சு. பட் ஆனால் சரி எனக்கு இந்த ஊரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தனால சரி ஊருக்குள்ளே கூடியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம் வீடியோ எடுத்துக்கிட்டு. நாமளும் அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். பெருசாக வந்து ஆள் நடமாட்டம் வந்து நடந்து போகிறவங்க இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. வண்டியில் போகிறவங்க காரில் போகிறவங்க தான் இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்டில் வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா மால் பக்கத்துலேயே அந்த ஒரு கிரவுண்டில் தாங்க ஃபுல்லாகவே விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்மளே ஏதோ வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்னடா ஏலியனாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப. மணிமண்டபத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டிருந்துச்சு. சரி ஓகே அதுவும் நடந்தே போகலாம், அப்படியே தஞ்சாவூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஆனால் வழியெல்லாம் கொஞ்சம் வந்து சுத்தலாகவே தான் போட்டிருக்கு. சரி ஓகே நம்ம போகலாம், டைம் இருக்குது இப்போதைக்கு, அதனால் நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். போகிற இடம்லாம் எங்கேயாச்சும் போய் ஒரு மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரி ஓகே எங்கேயாவது பானிபூரி இல்லாட்டி காளான் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சாலும் கடை வந்தும் பெருசாக இல்லைங்க. சரி ஹோட்டல் வந்து எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட்றதுக்கே. சரி ஓகேன்னு நடந்து போயிட்டு இருந்தோம். மாதிரி புதுசாக ஒரு ஊரில் புதுசாக வந்து நம்ம வேறு ஒரு தெருவில் போகிறப்போ வந்து நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இது நான் நார்த் இந்தியாலையுமே நான் இது வந்து ஃபீல் பண்ணேன், இங்கேயுமே இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்குது இது வந்து போகிறப்ப. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வீடெலாம் பார்த்துட்டு அப்படியே போகிறப்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த பாலத்தை பார்க்குறப்ப சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பாலம் இருக்கும் கைஸ். ஸோ அதே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பார்க்குறப்ப. கைஸ் ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு இந்த இடத்த. நம்ம கால் தான் கைஸ் ஒரே ஈரமாக போச்சு, அந்த சகதிக்குள்ளே கால் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு கைஸ். சரி ஓகே நம்ம நடந்து போகலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குல்ல இது. நினச்சிருந்தா அந்த ட்ராக்கை கூட தாண்டிருக்கலாம். பட் ஆனாலும் ஓகே நம்ம வந்தாச்சு இப்போ தான். நடந்து போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆறு வேறு போயிட்டு இருந்துச்சுங்க. இதை பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது பார்த்திங்கன்னா குளிக்கணும்லாம் ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் எங்கே குளிக்கிறது அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயாச்சு. போகும்போதும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க சம் ஆஃப் த பாய்ஸ்லாம். அப்படியே போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு வந்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கிற இடத்துல நம்ம வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பசிச்சனால அப்படியே பார்த்தோம். சரி ஓகே காளான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த ஒரு கடைக்கு வந்தோம்.
வந்ததுமே பார்த்திங்கன்னா காளான் வந்து சாப்பிட்டாங்க. வாங்கினது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் காளான் வந்து. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிவ்யூவும் லைட்டாக வந்து பண்ணோம். ரிவ்யூ வந்து ஓரளவுக்கு சொல்லணும் அப்படின்னா காளான் வந்து ஓகே தாங்க, ஓகேவான ரகம் தாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு பெருசாக அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காத மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, பசிக்கு வந்து நமக்கு தான் வந்து இது தெரியாதே அப்படின்னு விட்டாச்சு. அப்படியே போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வந்து வித்துட்டு இருந்தாங்க ரோட்டில். ஸோ நிறையா கடைங்கள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜ சோழனோட சிலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இது எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. வெறும் பூட்டு மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த பிரகதீஸ்வரர் கோயிலும் வந்துச்சு. வந்ததுமே வந்து சரி போயிடலாம், பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷமாக போயிட்டு இருந்தோம். போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்தோடனே அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க கோயில் வந்து இதை பார்க்குறக்காக. அண்ட் அதே மாதிரி இந்த பிரகதீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரே கல்லால் ஆனது அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நந்தி சிலை இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டினாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வரலாறுமே இதை தான் சொல்லுது கைஸ். இந்த கோயிலில் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அதே மாதிரி ஃபோட்டோஸும் நீங்கள் நிறைய எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீல்ஸ் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டான்ஸ் ஆடலாம் ரீல்ஸ் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ வைக்கிறதுக்கு நம்ம கிளாக் ரூமு இதெல்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கும் அமௌண்ட் தான் பே பண்ணோம். அண்ட் அதே மாதிரி நான்லாம் என்னோடய செருப்பு மட்டும் அங்கே போட்டுட்டு அப்படியே நானும் அப்படியே நடந்து வந்தாச்சுங்க. வந்துட்டுருக்க போதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே இங்கே செக்கிங்லாம் பண்ணுவாங்க. பார்த்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே அந்த இடத்துல நம்ம சிவனோட அந்த கோபுரமும் சரி, அதே மாதிரி இந்த நந்தி சிலையோட அந்த இதுவும் சரி செம்ம அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கே. அண்ட் அதே மாதிரி பெருசாக வெயிலும் அடிக்கலை பார்த்திங்களா அந்த கிளைமேட்னால். ஸோ அதனால் வந்து நல்லாவே வீடியோ வந்து நல்லா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு பெருசாகவும் நானும் வந்து ரொம்ப டயர்டும் ஆகலைங்க. ஏன்னா ரொம்ப வேர்த்து இந்த மாதிரிலாம் எதுவும் இதாகலை. நடந்து வந்ததில் கொஞ்சம் லைட்டாக வேணால் டயர்டாக இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக வெயில்னாலேயோ எதுவுமே வந்து நான் வந்து இதாகலை. அண்ட் அப்படியே நம்ம நடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ பேர் வேஷ்டி கட்டிட்டு இந்த மாதிரி கோயில் சாமி கும்பிட்றக்காக வந்திருந்தாங்க. நான் கூட உள்ளே கூட்டமாக இருக்கும் போல் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். பட் ஆனால் கூட்டம் வந்து பெருசாலாம் இல்லைங்க. நான் அது உங்களுக்கு வீடியோலையும் நான் பின்னால் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நந்தி சிலையோட பெருசாக வந்து அந்த இதில் வந்து காட்சி அளிச்சிட்டு இருந்தாப்புல நந்தி பகவான் வந்து. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்மளும் நந்தியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சரி ஓகே, அப்படியே உள்ளே போய் நம்ம சாமியை கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனாங்க. போகிறப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு வந்து சிவன் நல்லாவே தெரிகிறாரு அப்படின்ட்டு நானும் அப்படியே போயிட்டே இருந்தேன். போகிறப்பவும் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அப்படியே கொஞ்சமாக அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன் லைட்டாக. ஏன்னா சிவன் வந்து பார்க்குறதே வந்து இது அபூர்வமான இதனால இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எதுவுமே அலோ கிடையாதுங்க. இருந்தாலும் நம்மளும் எடுத்தாச்சு. பின்னாலே பார்த்திங்கன்னா அந்த வேணு சாஸ்திரிஜி மாதிரி அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரியே சிலையெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. அப்படியே போயிட்டு நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோபுரத்தை எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் இங்கே பட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே கோயிலில் அந்த வீடியோ இதெல்லாமே ஃபுல்லாகவே அந்த கோபுரத்தை எடுக்கிறதுக்கு தாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கிட்டே வந்து ஒரு சிலை சாமி இதெல்லாமே இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிவலிங்கம் வந்து நிறையாவே வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நேம் போர்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. அண்ட் அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடித்தது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் நிழலாகவே இந்த இதாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கைடுமே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய வரலாறு இதெல்லாமே வந்து ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி கூட நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், அந்த காலத்து எழுத்துக்கள் இதெல்லாமே வந்து ஃபுல்லாகவே எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. பட் ஆனால் பின்னால் வந்து ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் போடுவாங்க பாருங்கள் கோபுரத்தில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே சுற்றி வர அந்த ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒன்று போடுவாங்க. அது இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த இது செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்டு போகிறப்பே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு தூணில் வந்து ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்கள் இதெல்லாமே வந்து எழுதியிருந்தது வந்து நல்லாவே அந்த இதில் வந்து தெரிஞ்சிச்சு ஃபோக்கஸ் லைட் போட்டப்போ. பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே திரும்பியும் நந்தி பகவான் அப்படியே ஒரு கும்பிட்டுட்டு அங்கேயும் லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே நம்மளும் அப்படியே போனோங்க. போகிறப்பே பார்த்திங்கன்னா சரி இதில் ஒரு ஷாட் எடுத்துக்கிடுவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபோட்டோஸு செல்ஃபி வந்து நல்லாவே நான் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் அதை நான் இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணலைங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்மளும் இந்த கோயிலை விட்டு அப்படியே நம்மளும் கிளம்ப ஆரம்பித்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புளியோதரை கடை, பொங்கல் கடை அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் சாப்பிடல.
அப்படியே நம்மளும் அப்படியே கிளம்புறதுக்காக அப்படியே ரெடியாக கிளம்பியாச்சு. போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க. என்னதுன்னா ஹியூமன் கொலுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. என்னடா ஹியூமன் கொலு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி போனோங்க. பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சு இந்த சாமி மாதிரி, அதாவது சிவன், பார்வதி இந்த மாதிரி இதெல்லாம் சிலையெல்லாம் நிற்க வச்சு எல்லாத்தையுமே வந்து கொலு மாதிரி அப்படியே அங்கே வந்து நிற்க வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கோ என்னமோ மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. 20ஆந்தேதி செப்டம்பர் மட்டும் வந்து போட்டிருந்தாங்க. 4 மணி போல் போட்டிருந்தாங்க. நம்ம வந்த நேரம் போல் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கோயில் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். அப்போ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒஸ்ட்டான இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சி அலையுது. இதெல்லாம் வந்து என்ன தான் பண்ணுறீங்கடா தஞ்சாவூரில் வந்து அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் போல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை விட்டு வந்தாச்சு. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா மியூசியமும் இருக்குதுங்க. பட் ஆனால் இது வந்து க்ளோசிங் டைம் ஆனதுனால சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் ஸ்டேஷன் பக்கம் அப்படியே நடந்து போயாச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரி ஓகே நைட்டாவது நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு. சரி ஒரு வண்டி கடையில் வந்து பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் பார்த்தேங்க. சரி ஓகே சிக்கன் நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. சரி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டேஷன்கிட்டையும் வந்து போயாச்சுங்க. போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் எனக்கு 9:50 தான் ட்ரெயின். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து 7:30 7:45 வந்து உட்காந்துட்டேங்க. சரி ஓகே நம்மளோட ட்ரெயினுக்கான பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நேராக போய் உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே ஒரு 9:50 போல் ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே இந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் என் பிளேஸுக்கு போகிறேங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஆர்ஏசி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஆர்ஏசி தான் போல அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் டிடிஆர் வந்து எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நல்லா நிம்மதியாக வந்து படுத்து தூங்கிட்டு வந்தேங்க. இந்த லைட்டை மட்டும் வேணால் அமர்த்தினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் ஆஃப் பண்ணல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. போகிற வழியில் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம இங்கே வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா தாம்பரமும் ரீச் ஆகியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிட்டு அப்படியே இறங்குனதுமே பார்த்திங்கன்னா நம்மளும் அப்படியே பஸ்ஸில் கிளம்பி அப்படியே ரூமுக்கும் வந்தாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எங்கேயாச்சும் டூர் போகணும் அப்படின்னா அடுத்து எந்த ஊர் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ட்ரிப்ஸோட வீடியோஸ் இதெல்லாமே வரும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறையா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் நம்ம இதில் வந்து. ஓகே கைஸ் டாட்டா பை பை சி யூ குட் பை.